அதான் சொல்றது லேசான பாக்கியமா? பெரும் பாக்கியம். அதான் சொல்றது முஅத்தின்கள் கண்ணியமானவர்கள். ஆனா இன்றைக்கு சில பேருக்கு இந்த வார்த்தைகளை உச்சரிக்க தெரியும். சில பேர் முஅத்தின் என்ன சொல்ற, முஆண்டு இல்ல மொயினார் என்று, மொயினப்பாண்டு. மொயினப்பா அல்ல, மோ அல்ல. அசனா அசன் ஹுசைனுக்கு அசனான் ரோசார்னு சொல்ற மாதிரி முஅத்தின் அதான் சொல்லக்கூடியவர், உயர்ந்தவர். ஆனால் கவலையான விஷயம், இன்றைக்கு எங்கட நாட்டுல முஅத்திமார் எங்க வச்சு இன்றைக்கு எல்லா பள்ளிகள்லையும், இங்க மட்டுமல்ல எல்லா இடங்கள்லையும், நம்மளோட நாட்டிலேயும் தான் பள்ளிகள்ல டொய்லெட் கழுற யார்? முஅத்திமார். முஅத்தின் வேலை டொய்லெட் கழுற வேலை அல்ல. முஅத்தினப்பா வைக்க வேண்டிய இடம் வேற, ஷரியத் வச்சுக்கிற இடம் வேற. ஆனா இன்றைக்கு பள்ளிகள்ல கொண்டு வச்சு எங்க அடிமட்டத்துல வச்சுக்க, அவ்வளவுதான். சம்பளத்தை பார்த்தா அவங்களுக்கு தான் குறவு, வேலையை பார்த்தா அவங்களுக்கு தான் கூட. வெள்ளிக்கிழமை நாள் அளவிட கூட. இந்த ஸ்ரீலங்கா, இந்தியா போன்ற நாடுகள்ல தான் பள்ளியில பாத்ரூம்கள் முஅத்திமார். இந்த கல்ஃப்ல, அரபு நாடுகள்ல முஅத்தின் வேலை பாங்கு சொல்றது மட்டும்தான். அவங்களுக்கு சம்பளம் பாங்குக்கு மட்டும்தான். சகோதரர்களே, முஅத்தினுடைய வேலைக்குதே எவ்வளோ ஒரு சிக்கலான வேலை தெரியும். பாரி ஒரு பொறுப்பு அது. முஅத்தின் வேலையை யாரு வெளியேந்து விமர்சிக்கிறாங்களோ அவங்க ஒரு மாசம் மோதினப்ப வேலை செஞ்சு பாருங்க, முஅத்தின் பெருமதி விளங்கும். ஏன் 3 மணிக்கு அசருக்கு பாங்கண்டா, ஜும்மா சாப்பாடு எல்லாம் முடிச்சுக்கிட்டு அவர் வந்து படுத்தார, நிம்மதியா படுப்பாரா? பள்ளி அசர் திரும்புவார், பாங்க சொன்னதுக்கு பிறகு தூக்கம் போனால், அசரு தூக்கம் போனால் அன்றைக்கு ஊரே தூங்கிடும். சில நேரம் தொலைகையும் இல்லாம வைத்திரும். 29 நாள் பாங்கு சொல்லி இருப்பார் டைமுக்கு. 30ஆம் நாள் 4 மணிக்கு பாங்கா, 4 சில நேரம் பாங்க சொல்லி ஒரு நிமிஷம் கூட பேசிட்டு மனுஷன் தானே, என்ன நடக்கும்? பள்ளிக்குள்ள அவரோட சம்பளத்தை பேச ஆரம்பிப்பாங்க, அவரோட பேக்ரவுண்ட, குடும்பத்தை இதெல்லாம் பேசி கொட்ட ஆரம்பிப்பாங்க. ராவுக்கு நிர்வாகம் வேற, விசாரணை. சாதாரண பொருள் யாரெல்லாம் வெளியிருந்து விமர்சிக்கிறாங்களோ ஒரு மாதம் மோதி வேலைக்கு வந்து பாருங்க, அவருடைய பெருமதி அப்பதான் விளங்கும். நிம்மதி இல்லாத ஒரு தொழில், சாதாரண தொழில் அல்ல. தூக்கம் போகாத தொழில், தூக்கம் போனாலும் பயம் பெற்றுருமோ, அதான் சொல்லணும். சாதாரண தொழில். எனவே தான் உலகத்தில் இன்றைக்கு முஅத்தின்கள் அடித்தளத்துல வச்சுக்க சுட்டியோ தெரியா, அல்லாஹ் கியாமத்தில் அவங்களோட அந்தஸ்து ராத்துவலுள்ள அனாக், ஒட்டக சிவிங்கிட தலைமாதி தலை நீண்டிருப்பாங்க. கியாமத்தில் எல்லாரும் எட்டி பார்ப்பாங்க. பூமியில தாழ்த்தப்பட்டவர்கள் உயர்த்தப்படுவார்கள். முஅத்தின்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அவங்களுக்கு அதான் சொல்லும் பாக்கியத்தை கொடுத்தார்கள். அவ்வளவு சிறந்த சஹாபி. எந்த அளவு சிறப்புண்டா, இந்த உம்மி மக்தூம், இவ்வளவு சிறப்புள்ள உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி ஷஹீதாக்கப்பட்டார்டா, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆனதுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலம், அவரும் அனுமதி கொடுக்கல யுத்தத்துக்கு. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் வருது, ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு. காதுசியாவுடைய யுத்தம் நடக்குது ஈராக்ல. ருஸ்தும் மன்னன் 80,000 பேரை முஸ்லிம்களுக்கு எதிராக கொண்டு வந்தான். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு 7,000 பேர் கொண்ட முஸ்லிம் படையை தயாரிச்சாங்க. அதுக்கு அமீராக சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு நியமிச்சாங்க. உடனே உம்மி மக்தூம் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு பேட்டி கேட்டாங்க, நானும் யுத்தத்துக்கு வரவா? உமர் ரலியல்லாஹு பார்த்தா இவ்வளவு ஆசைப்படுறாரு, வா யுத்தத்துக்குண்டாங்க. சொன்னாங்க உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, இத்ஃபஉ இலைய அல்லிவாஉ ஸௌதா, ஈராக்குடைய கருப்பு கொடியை என்ற கையில தாங்க. நான் 2 எதிரியுடைய படைகளுக்கு மத்தியில, முஸ்லிம்கள் எதிரிகளுடைய படைக்கு நடுவே நான் நிற்பேன். நான் கண் தெரியாத சஹாபி, நான் விரண்டோட மாட்டேன். என் கையிலிருந்து ஈராக்குடைய கருப்பு கொடி கீழே விழாது என்று சொல்லி கொடியை வாங்கி எடுத்தாங்க. அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ஈராக்குடைய காதுசியாவுடைய யுத்தம் நடக்கிறது. உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு 2 படைக்கு மத்தியில் நடுவ கொடியை பிடிச்சு கொண்டு நின்றாங்க. பின்னால் ஒரு காஃபிர் வந்து அவருடைய தலையை வெட்டினார், அங்கனே ஷஹீதானார். ரிவாயத்தில் வருது, அவருடைய ஜனாசா திமிஷ்கில் அடக்கப்பட்டதாகவும், இன்னொரு ரிவாயத் அவருடைய ஜனாசா மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்டதாகும். இவ்வளோ சிறந்த சஹாபியுடைய விஷயத்துல தான் சூரா அபஸ இறங்கியது. இறங்கின காரணம் என்ன தெரியுமா?
அழகான ஒரு காரணம். என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி காஃபிர்கள் பெரும் பெரும் தலை, என பாசையில் சொல்றேன், பெரும் தலைகளோட, பெரும் பெரும் தலைவர்கள், ஒட்டக மந்தையுடைய தலைவர்களோட, செல்வந்தர்களோட, உத்துபா, ஷைபா, அபூ ஜஹீல், உமைய இப்னு ஹலப் 2 நானாம் தம்பி, இவர்களோட ரசூலுல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்துடைய எதிரிகள், இஸ்லாத்துடைய வளர்ச்சியை விரும்பாதவர்கள், இஸ்லாத்துடைய துரோகிகள், இஸ்லாம் என்ற பசி தாகம் இல்லாதவர்கள், அவங்களோட ஹிதாயத்தை ரசூலுல்லாஹ் ஆசை வச்சு அவங்களோட தாவத்து நடக்குது. மக்காவுல நடந்து கொண்டிருக்கிற நேரம் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வராங்க. ரசூலுல்லாஹ்ட குரல் கேட்டு அவங்க ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியாது. எப்படி வராங்கண்டா, யா ரசூலல்லாஹ் அல்லிம்னி மிம்மா அல்லமக்கல்லாஹ். தஃசீர்ல வருது ஒக்கர்றதால சொல்லிக்கொண்டே இருந்தாராம். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆனை கற்று தந்திக்கிறேன், கற்றுத்தாங்க, எனக்கு குர்ஆனை கற்றுத்தாங்க சொல்லிக்கொண்டே இருந்தாராம். ரசூலுல்லாஹ் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. இவர் வந்து இப்படி கேட்கிறத என்ன செய்யல, ரசூலுல்லாஹ்வுக்கு கொஞ்சம் பிடிக்கல. இவர் வந்து கேட்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரியதா இருக்கல்ல. அதனால பள்ளி தலைவர் முக்கியமானவங்க வந்திருக்கிறாங்க, பேசிக்கொண்டிருக்கிறாங்க பள்ளியில. பள்ளி ஹஸரத் வந்து, ஹஸரத் தலைவர் சம்பளத்தை தாங்கன்னு என்ன செய்வார்? உடனே ஓடி போய் பேச சொல்லி கொடுப்பாரா? உடனே முடி எடுத்து அவர் அனுப்புறதுக்கு தான். நான் பேசிக்கொண்டிருக்கேன், இவங்களோட இவர் சம்பளத்தை கேட்காரு இல்லையா? ரசூலுல்லாஹ் பெரும் பெரும் தலைவரோட காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. இவர் வந்து இஸ்லாத்தை குர்ஆனை படிக்க ஆசை உள்ளவர், குர்ஆனை படிச்சு தாங்கன்னு சொல்றாரு. சொன்னது ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கல. நபி அவங்க அப்படியே முகத்தை திருப்பினாங்க, முகத்தை கொஞ்சம் அப்படியே சுலுக்கி கொண்டாங்க. சுலுக்கினதோட இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க. நான் படிச்சுட்டாங்கன்றேன், ரசூலுல்லாஹ்வோட சத்தம் வருதில்லை. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லை போல நான் வந்தது. உடனே அப்படியே திரும்பினாங்க. திரும்பினதோட இந்த செயல் ஒரு குருடரோட எப்படி நடக்கணும் என்று நடக்காம ரசூலுல்லாஹ் முகத்தை திருப்பினது யாருக்கு பிடிக்கல? அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. அல்லாஹ் சூரா அபஸே இறக்கி விட்டான்.